அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக நீசம் பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும், அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். நீசம் பெற்ற கிரகங்கள் பலன் செய்வதற்கு முன்பு கிரகங்கள் எப்பொழுது எந்த மனையில் இருக்கும் பொழுது நீசன்றதை பார்த்துடலாம். பொதுவாகவே 2 கிரகங்களுக்கு ஆதிபத்தியம் கிடையாது. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய விசேஷம் கிடையாது. இதுல நம்ம ஆதிபத்திய பலனை பார்க்க போறதுனால ராகு கேதுக்களை விட்டுடலாம். ஏன்னா அது விவாத பொருளாக நீச உச்ச வீடுகள் இருக்கு. ஸோ அந்த ராகு கேதுக்களை தவிர ஒளி கிரகங்கள் 2 கிரகங்களும் சரி, 5 பஞ்சமகா புருஷ கிரகங்களும் சரி நீசம் பெற்ற நிலையில வரும். சூரியன் எங்கு நீசம் பெறுகிறார் என்றால், யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் துலாமனையில சூரியன் இருக்கிறதோ அவர்கள்லாம் நீசம் பெற்ற சூரியனை கொண்டவராக கருதப்படுகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் விருச்சக மனையில யாருக்கெல்லாம் விருச்சக ராசியில பிறந்திருக்கிறீங்களோ எல்லாருக்குமே சந்திரன் நீசம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடகமனையிலே நீசம் பெற்ற நிலையிலே வருவார். கடக வீட்டுல யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கோ அதெல்லாம் கடகத்துல நீசம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷமனையில நீசம் பெற்ற நிலையிலே வருவார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகரமனையில் யாருக்கெல்லாம் இருக்கோ அங்கு குரு பகவான் நீசம் பெற்ற நிலையிலே இருக்கிறார் என்று அர்த்தம். புதனை பொறுத்த வரைக்கும் மீனத்துல நீசம் பெற்ற நிலை. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கன்னி மனையிலே நீசம் பெற்ற நிலை. இப்போ உங்களுக்கு இந்த பதிவுல தெரிஞ்சிருக்கும் கிரகங்கள் எங்க அமர்ந்திருந்தால் உங்களுக்கு நீசம்னு. இப்போ ஒரு கிரகம் நீசம் பெற்றுருச்சு, ஜாதகத்துல பலன் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு சந்தேகம், கிரகம் நீசம் பெறும் பொழுது தனது காரகத்தையும் இழந்து விடுமா, முழுவதுமாக இழந்து விடுமான்றதுதான் சந்தேகம். அதுலயும் மெஜாரிட்டியா கேள்வி என்ன வந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு மகரமனையில குருபகவான் நீசம் பெறுவார். ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை அவர் நீசம் பெற்ற நிலையில தான் இருந்தாலும், ஒரு சுற்றுவட்ட பயணமான 12 வருடங்கள்ல ஒரு வருடம் முழுவதுமே மகரமனையில அவர் நீசம் பெற்று தான் இருப்பார். அப்ப மகரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் குழந்தை இருக்காதா, என்ன காரகமும் வலுவிழந்துருமான்ற கேள்வி அதிகமா இருந்தது. அதனாலதான் நீச கிரகங்கள் எப்படிப்பட்ட பலனை செய்யும் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். உதாரணத்திற்கு குருவே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிரகங்களை பார்க்குறோம், அதுல முதல்ல குருவை முதன்மையா பார்க்கலாம். தனக்காரகர் குழந்தைக்காரகர் நீசம் பெற்றுட்டார், ஜாதகத்துல என்ன பலன் இருக்கும்? குழந்தை இருக்காதா, பொருளாதார சிறப்பு இருக்காதான்னா, ஆதிபத்தியம் என்று ஒவ்வொரு காரகத்திற்கும் உண்டு. அந்த வகையில தனத்தை குறிக்கிறது 2ஆம் ஆதிபத்தியம், குழந்தைகளை குறிக்கிறது 5ஆம் ஆதிபத்தியம். உங்களுடைய சுய ஜாதகத்துல 2ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தால் பணம் கிடைக்கும், 5ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தால் குழந்தை கிடைக்கும். இது உறுதியான பலன். ஆனால் ஒரு ஆதிபத்தியத்தின் ரீதியாக ஜாதகருக்கு இன்பம் கிடைக்கணும், ஆதிபத்திய ரீதியாக ஜாதகருக்கு உயர்வு கிடைக்கணும்னா காரக கிரகம் வலுத்து இருக்கணும். இப்ப குருபகவான் நீசம் 2, 5ஆம் இடம் நல்லா இருக்குன்னா பணம் சம்பாதிப்பீங்க, பொருளாதாரருக்கு குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், குழந்தையின் மூலியமாக ஆதாயம் எல்லாம் கிடைக்கும் 5ஆம் இடத்துல. ஆனால் அதனால் உங்களுக்கு மேன்மையை இந்த குரு நீசம் காரகம் சற்று குறைத்தே தீரும். கண்டிப்பாக ஒரு 40% இந்த குரு நீசன்றதுனால எத்தனை ஜாதகங்கள்ல குரு நீசம் பெற்றிருக்கோ, எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளினால் ஏதேனும் ஒரு குறையை நீங்கள் சந்திப்பீர்கள். எத்தனை செல்வங்களை சம்பாதித்தாலும் அந்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தில் குறையை கொடுத்துறார் இந்த காரக நீசம். அதுபோலதான் ஒவ்வொரு கிரகமும் பலன் செய்கிறது. அந்த வகையில குரு பகவானே இருக்கிறார். 2 ஆதிபத்திய பலன்களும் குறைஞ்சிருது ஜாதகத்துல. 2 ஆதிபத்தியம் குரு பகவானுக்கு, தனுசு மனையும் அவரோட தான், மீனமனையும் அவரோட தான். அந்த 2 ஆதிபத்திய பலன் எப்படி இருக்கும் என்றால், அந்த ஆதிபத்திய பலன் ஜாதகருக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த ஆதிபத்திய பலன் ஜாதகருக்கு குருவுடைய காரகங்களின் மூலியமா கிடைக்கிறது இல்ல, குருபகான் ஏற்படுத்தி கொடுக்கறது இல்ல. தசை நடத்தும் போது அந்த ஆதிபத்தியம் எல்லாம் ஜாதகருக்கு வெற்றியே கிடைக்காது. நினப்பு மட்டும் இருக்கு, ஆனா அதுல வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு உதாரணத்திற்கு, ஒருத்தருக்கு வீடு கட்டணுன்ற எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. குருபகான் 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு நீசம் பெற்றுட்டார். நீங்க கன்னி லக்னத்துல பிறந்திருக்கீங்க, 4ஆம் அதிபதி தனுஷா வந்துருது, அல்ல தனுசு லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, 4ஆம் இடம் குருவாகி 2ல நீசம் பெறார். உங்களுடைய எண்ணம் முழுவதும் 16 வருட குரு மகாதசையில வீடு கட்டணுன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர, வீட்டினால் எவ்வளவு கெடுபலன் அனுபவிக்க முடியுமோ அத்தனை கெடுபலனும் அனுபவிப்பீங்க. வாடகை கொடுக்க முடியாத நிலை, அல்லது வீட்டை நினைத்தே கவலைப்படக்கூடிய நிலையை கொடுத்து அதில் வெற்றியும் கொடுக்க மாட்டார் அந்த நீச கிரகம் அப்படின்றது விதி. காரகத்தையும் தடை பண்ணி கொடுப்பார். திசை நடக்கும் போதுதான் விதி. 2ஆம் இடமும் கிடைக்காது, அதாவது லக்னபாவமும் செயலிழந்து 4ஆம் இடத்தை செயலிழக்க செய்யும் நீச கிரகம். நீச கிரகம் கண்டிப்பாக திசை நடக்கும் பொழுது அந்த திசை முழுவதுமே ஜாதகருக்கு வாழ்வில் உயர்வில்லாத பலனை கொடுத்துக்கிறது. ரொம்ப பெரிய உயர்வே இல்லை. ஒரே இடத்துல தங்கி இருக்கக்கூடிய சூழலும், எந்த ஆதிபத்தியம் இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தினுடைய நினைப்பு ஜாதகர்களை கடுமையாக துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த நினைப்பு ஜாதகர்களை கடுமையாக துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதான் நீச கிரகங்கள் தரக்கூடிய பலன்னு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில குருவை பற்றி பார்த்துட்டோம்.
அடுத்ததா சனி பகவானை எடுத்துக்கலாம். சனி பகவானுக்கு காரகங்கள்ல ஆயுள் காரகம் கொடுக்கப்பட்டுள்ளது, கர்ம காரகம். ஒரு மனிதன் கடுமையா உழைப்பாரா, உழைப்பு அதிகமா இருக்குமான்றதா சனி பகவானை தான் பார்க்கணும். சனி பகவான் நீசம் பெற்றவர்களுக்கு அதிக உழைப்பே தேவையில்ல, எல்லா பலனுமே கிடைக்கும். இப்ப சனி பகவான் நீசம் பெற்றால் யோகமா? கண்டிப்பா யோகம். சனி பகவான் நீசம் பெற்றவர்கள் யோகவான் தான். ஆனால் ஆயுள் பலத்துல பங்கம் இருக்கும். கண்டிப்பா 8ஆம் இடம் எத்தகைய வலுவா இருக்கோ, ரொம்ப வலுவா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, 70 வயசு வரைக்கும் ஆவரேஜா ஆதிபத்தியமும் அங்க அமர்ந்த கிரகத்தை வைத்து செயல்பட்டு விடும். ஆனால் ஆதிபத்திய கிரகம் பகவை பெற்றால் ஆயுள் கம்மி, 50 வயது 60 வயது தான். அதற்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சனி பகவான் நீசம் பெற்றால் காரகம். 8ஆம் இடம் எவ்வளவு வலுவா இருக்கோ அதை பொறுத்துதான் அதிகபட்சம் 70 வயது. சனி பகவான் நீசம் பெற்றவர்கள் அதிகபட்சம் 70 வயது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம்தான். இப்போ சனி பகவான் நீசம் பெறுகிறார், ஆதிபத்தியம் எப்படி கிடைக்கும்? ஆதிபத்தியம் கிடைக்கவே கிடைக்காதா? சனி பகவான் நீசம் பெறுவது தன் காரகத்தை இழந்து பலனை செய்வார். காரகத்தை இழந்து செய்யும் பொழுது எந்த ஆதிபத்தியம் பெறாரோ அந்த ஆதிபத்தியம் உடனே கிடைக்கும். குடும்ப ஆதிபத்தியம் பெற்றார்னா உடனே குடும்பம் ஏற்படும். 7ஆம் ஆதிபத்தியம் பெற்றார்னா உடனே திருமணம் நடக்கும். 4ஆம் ஆதிபத்தியம் பெற்றார்னா உடனடியாக வீடு வாகன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்புறம் நீச கிரகமான சனி பகவான் பலனை மிக விரைவில் செஞ்சிருவார். புதன் புத்திகாரகர் நீசம் பெற்ற நிலையிலே இருக்கிறார். காரகத்தை எழுந்துருவீங்க, என்னதான் படிச்சிருந்தாலும். புதன் நீசம் பெற்றுட்டா கல்வி வராதனா கல்வி வரும். 4ஆம் இடத்தை பொறுத்துதான் கல்வி. மேஷ லக்னத்திற்கு 4க்கு அதிபதி சந்திரன். சந்திரன் வலுத்து இருக்கிறார், பிரச்சனையே இல்லை. சந்திரன் வலுத்து இருக்கிறார், நல்ல படிப்பு வரும், நல்ல டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஆனால் காரக கிரகம் வலு குறையும் போது சாதுரியம் குறையும். படிச்சுட்டா போதுமா? ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வேணும்ல. இப்போ பாத்தீங்கன்னா காரக கிரகம் நீசமா இருக்கும் பொழுது திறமை இருக்காது, புத்தி சாதுரியம் இருக்காது, வீகம் வகுக்கக்கூடிய திறன் இருக்காது, படிப்பு மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் படிக்காதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புதன் வலுத்தவரெல்லாம் பிராக்டிக்கல் வேர்ல்ட்ல சக்சஸா இருப்பார். அது குறிப்பா நீச கிரகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். புதன் எவரொருக்கு நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கோ அவரை பாத்தீங்கன்னா முற்பகுதி வாழ்க்கையில கடுமையான பலனை அனுபவித்து பிற்பகுதியில மிகப்பெரிய பிரில்லியண்டா இருப்பார். கணிதத்தில் அல்லது பிஹெச்டி முடிச்சவங்க கூட அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண முடியாது, இவர்களுடைய ஆராய்ச்சி பலன் இருக்கும். அப்ப நீச கிரகம் தன் காரகத்தை இழக்க செஞ்சிரும், ஆதிபத்திய பலனையும் தாமதப்படுத்தி லேட்டா கொடுக்கும் காரகத்தின் அடிப்படையில. இப்ப 4ஆம் இடத்ததிபதியாகவே புதன் வர, அந்த புதன் வந்து அங்க நீசம் பெற்றுட்டார், பலன் எப்படி இருக்கும்? உதாரணத்திற்கு நீங்க பிறந்தது மீன லக்னமா இருக்கிறீங்க, 4ஆம் இடம் மிதுனமா வரும். அப்ப நீசம் பெற்ற புதனா இருக்கிறார், கல்வி வராதா? கல்வி இங்கு தடைபடுமானா கண்டிப்பா தடைபடும். கண்டிப்பாக அதுல வேற மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக கல்வியை தடைபடுத்தி கொடுக்கும் அப்படின்றது உறுதி. ஒரு கிரகம் நீசம் பெறும் பொழுது அந்த பலனை இழந்து விடுகிறது, அந்த ஆதிபத்திய பலனை செய்ய தவறி விடுகிறது. தவறி விடுகிறதுன்னா அந்த பலன் கிடைக்கிறதுல அந்த திசையில கஷ்டம் இருக்கு. இப்ப நீச கிரகம்லாம் இப்படிதான் பலன்லாம் செய்யும். அதே நீசம் பெற்ற கிரகம் ராஜபங்க யோகத்திலோ பங்க விதியிலோ இருந்தா எப்படி செயல்படும்னா, ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுத்தி பிற்பகுதியில வெற்றி கொடுத்துரும். ஆரம்பத்துல அதீத கடின பலனை கொடுத்து பிற்பகுதியில வெற்றி கொடுக்கும். நீசபங்கம் எப்படி பெற முடியும்? நீசம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெறுவது, நீசம் பெற்ற கிரகம் அமர்ந்த வீட்டிலே அதிபதிகள் வலுப்பெறுவது, அல்லது நீசன் நின்ற வீட்டில் இணை பெறக்கூடிய கிரகங்கள் ஸ்தான வலுவை பெறுவது, இதெல்லாம் நீசபங்க யோகம். இப்படி நீசபங்கம் கிரகம் பெற்றிருக்குன்னா முதல்ல பலன் கிடைக்காது. எப்படி நீச பலனுக்கு சொன்னமோ அது போல முதல்ல எந்த ஆதிபத்தியமும் கிடைக்காது, பிற்பகுதியிலே மிகப்பெரிய ஆதிபத்திய பலனை பெற்றுத்தரும். அப்ப நீச கிரகங்கள் எப்படி பலம் செய்கிறதுனா, முதல் விஷயம் காரகங்களை இழக்க செஞ்சிருது. முழு காரகத்தை அனுபவிக்க முடியல. என்னதான் சாப்பாடு இருக்கு, ஃபுல்லா வந்து பசியில இருக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, ஆனா திருப்தி இல்லாத நிலையில சாப்பிட்றது போலதான். அல்லது உணவு எவ்வளவு வேணாலும் வேணுங்கிற அளவுக்கு இருக்கு, உங்க உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, உங்களால 4 இட்லி தான் சாப்பிட முடியும், ஆனா உங்களுக்கு தேவை 10 இட்லி. ஆனா 4 இட்லிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இட்லி வேணுங்கிற அளவுக்கு இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. காரக கிரகம் எப்பொழுது நீசம் பெறுகிறதோ அப்பொழுது அந்த காரகத்தினுடைய பலனை நீங்க குறைஞ்சுதான் பெறுவீங்க. புதன் அந்த போல் நீசம் பெற்றார் சொன்னோம். சுக்கிரன் நீசம் பெற்றுட்டார், சிற்றுண்மை கிரகம், இல்வாழ்க்கை கிரகம். எந்த சுக்கிரன் நீசம் பெற்றவருக்கும் திருமண பந்தத்துல ரிலேஷன்ஷிப்ல சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காதான்னா சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும், ஆனால் அதில் உச்சத்தன்மையை அனுபவிக்க முடியாது. ஆடிகாரில் தான் போயிட்டு இருப்பீங்க, ரோல்ஸ் ராய்ஸ்ல தான் போவீங்க, பிஎம்டபிள்யூல தான் போவீங்க, உங்களுக்கு அது திருப்தியே கொடுக்காது. வண்டியில போகும்போது ஏதோ ப்ரெஷரோடே போவீங்க, அதை ரசிக்க தெரியாது, அனுபவிக்க தெரியாது. அதே சுக்கிரன் ஓரளவுக்கு வலு பொருந்தியவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய ரீதியில 4ஆம் இடம் வலு குறைஞ்சிருந்தாலும் சரி, வலு குறைஞ்சிருந்தாலும் சாதாரணமாக அரசு வாகனங்களிலே சென்றா கூட ஜன்னலோட இருக்கையில ரசித்து கொண்டு செல்பவரா இருப்பார். அதுதான் காரகம். சுக்கிரன் நீசம் பெறும் பொழுது 4ஆம் இடம் எவ்வளவுதான் வலுத்து இருந்தாலும், 3ஆம் இடம் அந்த தீரிய பாவம் வலுத்து இருந்தாலும் முழு சிற்றின்பத்தை அனுபவிக்க கூடிய நபராக இருக்க மாட்டீர்கள். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கூடிய நபராக இருக்கவே மாட்டீங்க சுக்கிரன் நீசம் பெற்று வலுவிழந்தால். அதே நீசபங்க யோகத்துல இருக்கும்போது பிற்பகுதியில எல்லா பலனும் உங்களுக்கு இருக்கும், ஆனால் பிற்பகுதியில தான் அது கிடைக்கும்ன்றதை உறுதிப்படுத்துகிறோம். அதுபோல
சந்திரன் நீசம் பெற்றுட்டார். தாய் காரகத்தை குறிக்கிறது. 4ஆம் இடம் தாயை போட்டு சொல்லுது. சந்திரன் நீசம் பெற்றிருந்தா கண்டிப்பா தாய் 4ஆம் இடம் எத்தகைய வலுவா இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு குறைபாடை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. தாய் இருக்கிறாங்க ஆனா ஜாதகரை பார்த்துக்கிறது இல்லை. தாயினுடைய அன்பு கிடைக்கிறது இல்லை. 2 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பிள்ளை மேல அதிக அன்பு இன்னொரு பிள்ளைகிட்ட இல்லை. சந்திர நீசம் கொடுக்கிறது. சூரிய நீசம் தந்தை பாவம் அதிகமா வலுத்திருக்கு. எத்தனை பலன் இருந்தாலும் தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டி ஆதாய அமைகள் அத்தனையுமே இருக்கு. செல்வந்தரா கோடிகள் இருந்தாலும் ஜாதகர் தந்தையினுடைய ஆதிபத்தியத்தை பயன்படுத்தாமல் முன்னேறார் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். அதுபோல மனோகாரகர் சந்திரன், சந்திரன் நீசம் பெற்றார். அதனால்தான் விருச்சக ராசியில பிறந்தவங்க எல்லாம் முடிவு எடுக்கிறதுல கஷ்டப்படுறது. எந்த விருச்சக ராசியா இருந்தாலும் முடிவுகளை எடுப்பதில் குழப்பப்படுவார்கள். காரணம் மனோகாரகர் நீசம் பெற்றதுனால தான் இருக்கிறது. அப்போ ஒரு கிரகம் நீசம் பெறும் பொழுது காரகத்தை இழக்கிறது, ஆதிபத்தியத்தை செய்யவும் தவறுகிறதுன்றத விவரிக்கிறோம். இதுல விதிவிலக்கா நீசபங்கத்தில் இருக்கும் பொழுது யோக பலனை செய்கிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.